ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிட் டேக். உங்களுடைய ஐஃபோனில் மைக்ரோஃபோன் ஒர்க் ஆக மாட்டேங்குதா? ஸோ மைக் ஒர்க் ஆகலை. ஸோ இந்த இஷ்யூவை நம்ம எப்படி ஐஃபோனில் சால்வ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஐஃபோனில் மைக்ரோஃபோன் ஒர்க் ஆகலையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், செட்டிங்ஸ் உள்ள போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பார்க்கலாம். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கேயுமே கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு மைக்ரோஃபோன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ மைக்ரோஃபோன், ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல எல்லா ஆப்ஸுக்குமே மைக்ரோஃபோன் எனேபிள் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். அப்படி எனேபிளில் இல்லாட்டி இந்த ஆப்ஸுகளில் மைக்ரோஃபோன் ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக எல்லா ஆப்ஸுக்கும் எனேபிள் இருக்கான்றதை செக் பண்ணி எனேபிள் இல்லாட்டி எனேபிள் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள் மைக்ரோஃபோன் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத. அடுத்த ஸ்டெப்பாக செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. செட்டிங்ஸில் போய்ட்டு செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அக்சசபிலிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பார்க்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கு அப்புறமா இங்கேயுமே கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு ஆடியோ அண்ட் விஷுவல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க ஹெட்ஃபோன் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு கூட செக் பண்ணி பாருங்கள் மைக்ரோஃபோன் ஒர்க் ஆகாத ப்ராப்ளமை உங்கள் ஐஃபோனில் சால்வ் பண்ண முடிஞ்சா அப்படின்றத. அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா திரும்பவும் செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு செட்டிங்ஸில் பாருங்கள் உங்களுக்கு ஸ்க்ரீன் டைம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸ்க்ரீன் டைம், ஸோ அந்த ஆப்ஷனையுமே கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போகணும். போனதுக்கு பிறகு இங்கே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டென்ட் அண்ட் ப்ரைவசி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை ஆன் பண்ணிவிட்டு இதுலேயும் பாருங்கள் மைக்ரோஃபோன் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அது அலோவ் பண்ணப்பட்டிருக்கான்றதை பார்த்துட்டு அதையுமே கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு அலோவ் சேஞ்சஸ் அப்படின்றதுக்கு டிக் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். அப்படி டிக் பண்ணப்பட்டிருக்காட்டி நீங்கள் அலோவ் சேஞ்சஸ்க்கு டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிவிட்டு கூட மைக்ரோஃபோன் ஒர்க் ஆகாத ப்ராப்ளம் சால்வ் ஆகிருச்சான்றதை செக் பண்ணி பாருங்கள். அதோட உங்கள் ஐஃபோனை ஒருக்க நீங்கள் ரீஸ்டார்ட்டும் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் உங்கள் ஐஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணுறப்போ கூட இந்த மைக்ரோஃபோன் ஒர்க் ஆகாத ப்ராப்ளமும் ஆட்டோவாக சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த எல்லா ஸ்டெப்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஐஃபோனில் மைக்ரோஃபோன் ஒர்க் ஆகாத ப்ராப்ளமை ஏதாவது ஒரு ஸ்டெப்பில் சால்வ் பண்ண முடியும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.